ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நோ எக், நோ மைதா, நோ பிளெண்டர், நோ அவன், இது எதுவுமே இல்லாம எப்படிங்க கேக் செய்ய முடியும்? நான் செஞ்சிருக்கேங்க. அது எப்படி செய்யலான்னு பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்யறதுக்கு ஒரு கப்பை மெஷர்மெண்டா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. பிரவுன் சுகர் 3/4 கப் எடுத்துக்கோங்க. நான் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். அடுத்ததா காய்ச்சி ஆற வச்ச மில்க் 1 கப் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல அதே கப்ல 1/4 கப் ஆயில் எடுத்துக்கோங்க. ஸ்மெல் இல்லாத ஆயிலா பார்த்து எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலா நீங்க பட்டரும் சேர்த்துக்கறலாம், கீயும் சேர்த்துக்கறலாம். இத அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்துக்கிட்டே வாங்க. அப்பதான் உங்களுக்கு சுகர் நல்லா கலந்து வரும். இப்போ ஒரு பெரிய ஃபில்டர் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல 1/2 கப் கோதுமை மாவு நான் சேர்த்திருக்கேன். நீங்க மைதா மாவு சேர்த்துக்கறலாம், இல்லனா ராகி மாவு கூட நீங்க சேர்த்துக்கறலாம். இத நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா 1/2 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா காஃபி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காஃபியோட ஃப்ளேவர் பிடிக்கலனா அதை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோடைய கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையுமே ஒரு சைடா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதுல 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லனா அதுக்கு பதிலா ஏலக்காய் கூட நீங்க சேர்த்துக்கறலாம். அது கூட 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வினிகர் இல்லாததுனால லெமன் சேர்த்திருக்கேன். நீங்க லெமனும் சேர்த்துக்கறலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஓரமா எடுத்து வச்சிருங்க. இப்போ ட்ரே எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ட்ரே இல்லனா இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுல ஆயில் அப்ளை பண்ணிட்டு கோதுமை மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா பட்டர் ஷீட்டை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கேக் மிக்சரை இந்த பவுல்ல சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்ப ஒரு பெரிய அகலமான பாத்திரத்துல சால்ட் 1 கப் சேர்த்துக்கோங்க. சால்ட்டை ப்ரீஹீட் பண்ணி ஹை ஃப்ளேம்ல வச்சு எடுத்துக்கோங்க.
இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த கேக் ட்ரேயையும் சேர்த்துக்கோங்க. இந்த கேக் வேகிறதுக்கு 30 இருந்து 40 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக விட்டுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் நட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நீங்க முன்னாடியே சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நட்ஸ் எல்லாமே கீழே போயிடும். இப்போ ஒரு 45 மினிட்ஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேக் ரெடி ஆயிரும். கேக் நல்லா ஆறுற வரை அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு கேக் ஆறுனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே கேக் வந்துடும். இப்போ கட் பண்ணி குழந்தைங்களோட சேர்ந்து சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சாப்பிட்ட ஃபீல் கிடைக்குங்க. கோதுமையில செஞ்சிருக்காங்கன்னு யாருமே நம்ப மாட்டாங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு ஹைஜீனிக்கா கேக் செஞ்சு கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த கேக்கை நீங்க செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளவு டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களும் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க.